ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறோன்னு பார்க்கலாம். சந்தையில் ஃபஸ்ட் பிரியாணி பேஸ்ட். இதை போட்டு பிரியாணி பண்ண 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகிடும்ல, அதனால இந்த பிரியாணி பேஸ்ட்டு 40 ரூபாய்ங்க. அப்புறம் சோளக்கருது 2 சோளக்கருது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். எங்கள் அம்மா ஒன்று சாப்பிட்டாங்க வந்த உடனே. தர்பூசணி என் பையன் தான் போகும்போதே வண்டியில் டெம்பாவில் விற்கிறாங்கன்னு எனக்கு போகும்போதே வாங்கி கொடுந்தான். வரும்போது வாங்கிட்டு வந்தோம். இந்த தர்பூசணி பழம் 30 ரூபா. என் பையன் சாப்பிடுவான் அது எல்லாத்தையும். கீரை 2 கட்டு, 2 கத்தை, ஒரு கத்தை 10 ரூபா. இது 2 சேர்த்து 20 ரூபா. மிளகா தக்காளி. குங்குமமே இல்லைங்க. இன்னைக்கு தான் குங்குமம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். குங்குமம் இல்லாமல் எப்படி என்னமோ மாதிரி இருக்கு. இப்போதான் நல்லா இருக்கு. குங்குமம் தீர்ந்து போச்சு. எங்கள் வீட்டுக்கார் குங்குமமே வாங்கிட்டல. அப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் 10 ரூபா. இது என்ன பாருங்க, பூவு. எங்கள் ருபினாளுக்கு பூவு. இந்த பூ 10 ரூபா. எண்ணி போட்டாங்களா இருக்கு. 10 பூ தான் இருக்கும். 10 பூ கூட இருக்காது. அப்புறம் 2 செவந்தி பூ சும்மா கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் சர்வின்னு இங்கே பாருங்க, வடையும் பஜ்ஜி 2 சேர்த்து 20 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாங்க, சீச் 1/2 கிலோ கறி, பிரியாணி அக்கா. சில்லறை இல்லை. அப்புறம் எங்கள் தம்பிக்கு கேக்கு, நெய் பிஸ்கட்டு தான். 2மே நெய் பிஸ்கட் தான் ஒன்று. இது ஒன்று, 2 பிஸ்கட். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குது வீட்டில். எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தது இருக்குது. அப்புறம் இந்த 3 பீக்கங்காயே 20 ரூபா தான். 3 பீக்கங்காய். காயெல்லாம் அதிகமாக வாங்கல இந்த வாரம். நாலு பாவக்காய், இது 20 ரூபா. அப்புறம் இந்த சோப்பு, அழுக்கு சோப்பு, துணி அலசுற சோப்பு, பூண்டு, குழம்பு மிளகு. இதுவே 150 ரூபா வந்துருச்சு. மளிகை கடைக்கு போனால் லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். 5 பாவக்காய் இருக்குதுங்க 7 ரூபாய்க்கு. அப்புறம் 3 பீட்ரூட்டு 20 ரூபா. அந்த 3 பீட்ரூட்டுமே 20 ரூபா. அப்புறம் அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் இன்னுமே இருக்குது. ஒரு கூறு கத்திரிக்காய். முன்ன போட்ட கத்திரிக்காய். இது எல்லாமே சேர்த்து 20 ரூபா. அப்புறம் கேரட் இன்னும் இருக்குது. இந்த கேரட் எல்லாமே 20 ரூபா. முன்ன போட்டது இதெல்லாம் சேர்த்து 20 ரூபா. அந்த கேரட் அவ்வளோதாங்க. இதெல்லாம் எடுத்து சந்தைக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சுங்க. சாப்பாடு செய்ய நீ லேட் ஆயிரும். அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் 1/2 கிலோ.
அது பிரியாணி பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னு இந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு அரிசி சிக்கனு ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டுட்டு அரிசி வந்து பிரியாணி ரைஸ் தாங்க, தண்ணி அளந்து ஊற்றிடணும். 2 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். விசில் அடங்கிருச்சு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வாங்க பிரியாணி சாப்பிட்லாம். வாமா, நானும் சாப்பிட போகிறேன் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். நல்லா இருக்கா சொல்ல? உங்கள் பத்தில நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஈரல் வச்சுக்கிறதா அம்மா உள்ள வச்சுக்கிறேன். சொல்லு தங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.